பொன்னவன்னு சொன்னாலே அவர் தான் வந்து காசை கொடுக்கணும், தங்கத்தை கொடுக்கணும், ஒரு குடும்பத்தை அமைத்து தரணும். இப்படிப்பட்ட குரு வந்து 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம். பெரிய அளவுக்கு உங்களுக்கு மணி ஃப்ளோ அப்படிங்கிறத குரு வந்து உறுதி செய்வார். ஜஸ்ட் மிஸ்ல நீங்க சனிகிட்டேருந்து எஸ்கேப் ஆகுறீங்க. நீங்க வந்து இந்த வருஷம் முழுமைக்குமே 7ஆம் வீட்டில் சனி இருப்பார். அவர் வந்து அஷ்டமஸ்தானத்திற்கு வரும்போது தான் பிரச்சனைகள். ஆனா 7ஆம் வீட்டில் நிற்பது அப்படிங்கிறது பெரிய கெடுதல்களை விளைவிக்காது. இப்ப இந்த ஒரு வருடம் மட்டும் இல்லாம எனக்கு எல்லா வருஷமுமே நல்லா இருக்கணும் லைஃப் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இறைவன் இந்த காணொளி மூலமாக இதை நீங்கள் இப்போது இந்த நிமிடம் கண்டுகொண்டிருப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார்னு நான் சொல்லுவேன். அது என்னங்கிறத நான் இந்த பகுதியின் இறுதியில சொல்றேன். டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். 2026 நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். நிறைய நல்ல விஷயங்களை நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோன்னே சொல்லணும். பட் ஆனால் இப்போ வரைக்குமான சூழ்நிலைகளில் யாருக்குமே பெரிய ஒரு முன்னேற்றங்கள்ங்கிறது ஏற்படலையே அப்படின்னு தான் வியூவர்ஸோடைய கேள்வியாக இருக்குது. 2026 நமக்கு நல்லது பண்ணுமா அப்படிங்கிற ஏக்கம் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கவே செய்யுது. ஆனால் அது என்னென்ன விதமான நன்மைகள் எந்தெந்த ராசிகளுக்கு பண்ண போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த 2026 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக எல்லா கிரக நிலைகளையும் நம்ம எடுத்துக்கிட்டு குழப்பிக்கொள்வதை விட முக்கியமாக 2 பெரும் கிரகங்கள், அதுலேயும் குறிப்பாக குரு சனி, இது 2 தான் வந்து பெரிய ஒரு நன்மைக்கோ அல்லது பெரிய ஒரு துன்பங்களுக்கோ காரணமாக அமைஞ்சு போயிடுது. அதாவது சனி வந்து ஒன்று தண்டனை தருவார் அல்லது கொடுக்கப்பட்ட தண்டனை காலத்தில் இருந்து விடுவிப்பார். குரு வந்து என்ன பண்ணுவார்னா எவ்வளவு ஒரு சிரமமான காலகட்டத்திலையும் ஒருத்தனை காப்பாற்றி விடுவார். ஸோ இந்த 2 கிரகங்கள் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்தாலே இந்த 2026 பேட்டர்னை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதை நான் முன்னிறுத்தி ஒரு வித்தியாசமான ஒரு பதிவாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஒரு தெளிவான பதிவாகவும் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ இந்த ஒரு வருடம் மட்டும் இல்லாமல் எனக்கு எல்லா வருஷமுமே நல்லா இருக்கணும் லைஃப் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இறைவன் இந்த காணொளி மூலமாக இதை நீங்கள் இப்போது இந்த நிமிடம் கண்டுகொண்டிருப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார்னு நான் சொல்லுவேன். அது என்னங்கிறத நான் இந்த பகுதியின் இறுதியில் சொல்கிறேன். அது ஒரு எண்கணித ரீதியான பலன்கள். உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயரை வைத்து அது உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரும், வாழ்நாள் முழுக்க எப்படி கொண்டு வருங்கிறத இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். அது நம்பர்ஸை பேஸ் பண்ணுது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில இலவச குறிப்புகள் இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் பகுதியை முழுமையாக பாருங்கள். அதில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு தகவல்கள் அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களை 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 என்ன விதமான பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். கன்னிராசிக்கு இந்த ஆண்டு அப்படிங்கிறது மிக சுபிட்சத்தை தரக்கூடிய ஆண்டாகவே அமைகிறது. பாசிட்டிவான ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்ன? பொன்னவன்னு சொல்லக்கூடிய குரு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார், 11ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ பொன்னவன்னு சொன்னாலே அவர் தான் வந்து காசை கொடுக்கணும், தங்கத்தை கொடுக்கணும், ஒரு குடும்பத்தை அமைத்து தரணும். இப்படிப்பட்ட குரு வந்து 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம். பெரிய அளவுக்கு உங்களுக்கு மணி ஃப்ளோ அப்படிங்கிறத குரு வந்து உறுதி செய்வார். ஜஸ்ட் மிஸ்ல நீங்கள் சனிகிட்டேருந்து எஸ்கேப் ஆகுறீங்க. நீங்கள் வந்து இந்த வருஷம் முழுமைக்குமே 7ஆம் வீட்டில் சனி இருப்பார். அவர் வந்து அஷ்டமஸ்தானத்திற்கு வரும்போது தான் பிரச்சனைகள். ஆனால் 7ஆம் வீட்டில் நிற்பது அப்படிங்கிறது பெரிய கெடுதல்களை விளைவிக்காது. ஒரு சில திருமண பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இழுபறியாகி ஆனால் உங்களுக்கு சுபமாகவே முடியும். இந்த காலகட்டத்தில் குரு ஸ்ட்ராங்காக இருப்பதனால நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வுகளோ வியாபாரத்தில் வெற்றிகளோ அல்லது லாபங்களோ உறுதியாக கிடைக்கும், நன்மையாக முடியும். ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் எந்த அளவுக்கு திட்டமிட்டு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு முதலீடு பண்ணால் எனக்கு வந்து 1,00,000 வருமானம் வரும்னு யாரோ ஒருத்தவங்க ஆசை வார்த்தை கூப்பிட்டு கொடுக்குறாங்க, இந்த வாய்ப்பை எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, குரு வந்து உங்களுடைய மனசாட்சியாக நின்று பேசுவார். வேண்டாம், உங்கள் வீட்டில் சொன்னால் அந்த நிலத்தில் முதலீடு பண்ணு,
இந்த கிரிப்டோலையோ ஷேர்லையோ முதலீடு பண்ணினா இது நிச்சயம் இல்லாதது, தங்கத்தில் முதலீடு பண்ணால் நிச்சயம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உள்ளுணர்வாக அதுலேருந்து உங்களை காப்பாற்றி விடக்கூடிய இடத்துல குரு நிற்கிறார். இறைவன் எப்போதுமே உங்க கூட டிராவல் பண்ணி வந்து இந்த வாய்ப்பை எல்லாம் தந்துக்கிட்டே இருக்க மாட்டார். கிரக சூழ்நிலைகள் மாறும்போது கெடுபுத்தி வேலை செய்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு விதி பயன்கிறது கெடுதலாக முடிஞ்சிடும். ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்புத்தி வேலை செய்யக்கூடிய காலகட்டமாக அமையுது. நன்மை தரக்கூடிய இடத்தில் குரு வந்து நிற்கிறார். ஸோ இந்த ஒரு 2026 நீங்கள் மிக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிடித்த மனிதர்களுடைய கூட்டுறவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு ஃப்ரெண்டை, க்ளோஸ் ஃப்ரெண்டை பார்த்து நீண்ட வருடங்கள் ஆகியிருக்கலாம், நீண்ட நெடு வருடங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த நண்பனை பார்ப்பதற்கும் அவர் மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்க பெறுவதற்கும் குருவும் சரி சனியும் சரி, ஏன்னா சனி வந்து 7ஆம் வீட்டில் நிற்கும் பொழுது அது போன்ற ஒரு வாய்ப்புகளெல்லாம் தருவார். உங்களுக்கு அந்நியமாகவே ஆகியிருப்பாங்க ஒரு சில பேர், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸாக ஆகியிருந்திருக்கும். பட் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது மறுபடியும் புதித்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருப்பாங்க. அவங்களுடைய பொசிஷன் ஒரு விஐபி பொசிஷனாக இருந்து அவங்க மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2026 இருக்க போகுது. இவ்வளோ நாள் அது நடக்கலை சார், இது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்கலை சார் என் லைஃப்பில், நல்லது நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை மறந்துடுங்க. இப்போ நடக்கும், இனிமேல் நடக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் முடிந்தவரை பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே சென்று வரலாம். உங்களுடைய லைஃப் வந்து தடைகள் விலகி முன்னேறுவதை கண்கூடாக இந்த 2026 பார்க்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2026க்கான மேஜரான கிரகங்கள் உங்களுக்கு என்ன நன்மை பண்ண போதா தீமையை பண்ண போதா அப்படிங்கிறத எல்லாமே இப்போ நீங்கள் விரிவாக உங்களுக்கு புரிந்திருக்கும். அதுலேயும் வந்து முழுமையாக நம்ம வாழ்நாள் முழுமைக்குமான நன்மைகள் கிடைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நான் பகுதியின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன். அது என்னன்னா, எண்கணித ரீதியாக ஒரு மனிதனுக்கு உங்களுடைய பிறந்த தேதியின் படியும் கூட்டு எண்ணின் படியும், அது ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்துக்கும் டோட்டல்னு ஒன்று இருக்கும் இல்லையா. உதாரணத்திற்கு 1/1/2026னா அது அப்படியே ஒரு பேப்பர் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டிங்கன்னா வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒன்று நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 2ஆம் எண் வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து பிறந்த தேதி கூட்டு எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 2 எண்களுக்கும் பொருத்தமானதாக ஒருவருடைய பெயரை திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது, நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் பெயரை முழுசாக மாற்றுவது கிடையாது, திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய பெயரே மந்திரமாகவும் உங்களுடைய உடலை இயக்கக்கூடிய எந்திரமாகவும் உங்கள் லைஃப் செயல்பட ஆரம்பிச்சிடும். எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து புரட்டி போட்டிருக்கு இந்த எண்கணித பெயர் அப்படிங்கிறது. ஏஆர் திலீப்பாக இருந்தது வரைக்கும் அவருக்கு கிடைக்காத வாய்ப்புகள் அவருடைய திறமையை மகுடத்தில் ஏற்றி வைத்தது ஏஆர் ரஹ்மான் என்று மாறிய பொழுது. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது மாதிரி எல்லா பெரிய மனிதர்களுக்குமே இயற்பெயர்னு ஒன்று இருக்கவே செய்துச்சு. அது கொடுக்காத வாய்ப்பை அவர்களுடைய லக்கியான நேம் நம்பர் வந்து உருவாக்குனுச்சு. இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர், அப்புறம் உங்களுடைய வியாபார பெயர், ஏதாச்சும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பேர் எதுவும் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவங்களுக்கு அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை நான் அனுப்பி வைப்பேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே அதில் நான் தெளிவாக சொல்லுவேன். என்னுடைய அனுபவத்தில் இந்த 20 வருட காலத்தில் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து ஏற்கனவே இருந்த நிலையை விட அப்படியே மாறி இருக்கு. ஸோ அதற்கான வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு இப்போது வழங்கி இருக்கிறார். உங்களுடைய பெயர் பொருந்தவில்லை என்றால் நீங்கள் என் மூலமாக நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் லைஃபுமே மாறும் அப்படிங்கிறதுக்கு இறைவனே வந்து உத்தரவாதம். அப்படிங்கிறதுனால என்னுடைய வாக்கில் நான் இறைவனை முன்னிறுத்தி தான் நான் வந்து பலனே சொல்கிறேன். அதுதான் என்னுடைய கிளையண்ட்ஸையுமே வாழ வைக்குதுங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த 2026 உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையட்டும் என்று கூறி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.